அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்லே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தாங்க. பொதுவாக சரணாகதி அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழ்ப்படிதல் இல்லைனாக்கா முழுசுமா சரண்டர் ஆகுது, இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது. நீயே கதி, நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன், நீங்கள் என்னை பாதுகாத்துங்க. ஆனால் இதுக்கு இன்னொரு பக்கமும் இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கதின்னா சுவாசம். சரணாகதி அப்படின்னா பொதுவாக டோட்டல் சரண்டர், நான் எல்லாத்தையும் உனக்கே கொடுத்துட்டேன், எல்லாமே நீயே பாரு, நீயே கதி அப்படின்னா. கதினா சுவாசம், சரணாலும் சுவாசம். சரணாகதினா சுவாசத்தை இயற்கைக்கு ஒப்புவிக்கிறது. நான் எந்த சிந்தனையும் இல்லாமல் கம்மன் இருந்தாலும் சுவாசம் நடந்துன்னு இருக்குது. கடவுள் பக்கம் அப்போ நம்ம கொடுத்துட்டோம், நம்ம கையில் எடுத்துக்கல சுவாசத்தை. அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது சரணாகதிக்கு. பொதுவாக சரணாகதின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறதும் உண்டு. நீ எனக்கு சரணாகதி ஆகிடு. பொதுவாக இந்த ஆன்மீக வகுப்புகள்லாம் சிலதெல்லாம் பண்ணிங்கன்னா இலவசம் இருக்கும், சும்மா சொல்லி தருவாங்க. எதுவுமே பேச மாட்டேன், எதுவும் காசுலாம் நீங்களாம் தர வேண்டியதில்லை, உங்கள் இஷ்டமாக கொடுத்தா போதும், இப்படிலாம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நான் உனக்கு சரணாகதி அடைகிறேன், இல்லை 7 ஜென்மத்துக்கு நான் உனக்கு பணிவிட செய்கிறேன், நீ தான் என்னோட குரு, இந்த மாதிரி வேறு பக்கம் இருக்கும். காசு வாங்குறவரு காசு வாங்கின்னு விட்டுருவார் உங்களை, அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் இந்த சரணாகதின்னு சொல்கிறவர் இருக்கிறார்ல, அவர் தாண்டி நீங்கள் போக முடியாது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா நன்றி உணர்வு இல்லாதவர்னு சொல்லுவார், நன்றி கெட்டவர் அப்படின்னுவார், சரியில்லாதவங்க. உங்களுக்கே வர குற்ற உணர்வு இருக்கும். கூலி குத்துமா வேலை வாங்கணுமான்னு இருந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏதோ ஒரு சன்மானம் குத்திங்க, ஒரு கூலி குத்திங்க, நான் வேலை முடிஞ்சிச்சு. இந்த தர்மசாலைக்கெல்லாம் போய் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நன்றி உணர்வு சொல்லணுன்ற மாதிரி ஒரு கஷ்டமாயிடும். ஒரு ஹோட்டலில் போய் 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அதோட டீல் ஓவர். அதனால் நீங்கள் சரணாகதி என்ற பேரில் ஏமாற வேண்டாம். சரணாகதின்றது நீங்கள் இறைவனோட மட்டுமே தான் சரணாகதி அடையணும். ஒரு நல்ல குரு வந்து அவருக்கு சரணாகதி அடைய விட மாட்டார், திட்டி விட்டுருவார், பேசுவார். அவர் திட்டத்தை வச்சு நீங்களே ஓட்டுருவீங்க. ஏன்னா அவருக்கு வந்து அது பாரமாக இருக்கும், உங்களுக்கு எல்லாரையும் சுமக்க முடியாது அவரால், சரியா இருங்கன்னு சொல்லி விட்டுருவார். அதையும் தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் அவர் எதிர்பார்க்குற மாதிரி நந்தா தான் அவரை கூட இருக்க முடியும், இல்லை நீங்கள் அவரை கூட இருக்க முடியாது. ஆனால் அவர் எதிர்பார்க்க மாட்டார், அந்த மாதிரி நந்தனோன்னா எதிர்பார்க்க மாட்டார். ஸோ சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஏமாத்துகிற ஒரு குரு இருந்தாக்கா நீங்கள் அங்கே போகக்கூடாது. நீங்கள் என்கிட்டலாம் சரணாகதியெலாம் அடையக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் சரணாகதி அடையணும். கடவுளுக்கும் உங்களுக்குமானது தான் டீலு. நான் ஏதோ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அதை தெரிஞ்சுன்னு போய் என்ன செய்யணும்னா நீங்கள் வாழணும். அதர்வைஸ் நீங்கள் என்கிட்ட வர்றது போகிறதெல்லாம் அன்பில் இருக்கணும். பணிவாலாம் அந்த கீழ்ப்படிதல் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் அண்ட் ராயல் தான். நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுப்பேன், எடுக்காமையும் இருப்பேன். சில பேர்லாம் ஃபோன்லாம் பண்ண முடியாது, நீங்கள் அதுக்கான வழியும் வச்சுருக்க மாட்டாங்க, நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏதோ ஒன்று கற்றுன்னு வந்துட்டுருப்பீங்க, அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்புமே இருக்காது. இல்லை நீங்கள் தேடி போவீங்க, உங்களை கவனிக்கூட மாட்டாங்க. ஆனால் சொல்லும்போது சரணாகதின்னுவாங்க. இங்கே நான் என்ன சொல்கிறேன், சரணாகதின்னு ஒன்று சொல்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் என்னை முழுசுமாக பயன்படுத்திக்கலாம், என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலாம், பேசலாம், வரலாம், போகலாம், அந்த மாதிரி. ஸோ சரணாகதின்ற ஒரு வார்த்தையை எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுல நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அது ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. கீழ்ப்படிதல், சரணாகதி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆபத்தானது. இலவசங்கள் ரொம்ப 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 ஆபத்தானது. இலவசன்ற பேரில் உங்களை முழுவதுமாக அடிமையாக்கிடுவாங்க. அதில் ரொம்ப கவனமாக நீங்கள் தான் இருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இந்த மாதிரி துணி போடு, இந்த மாதிரி மந்திரத்தை சொல்லு, இதெல்லாம் உங்கள் விருப்பம். தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம், எடுத்துக்காம போயிடலாம்.
நான் சரணாகதியில் நீங்கள் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அவர் ஒரு வாரம் ஒரு பயிற்சி தருவார், அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சி தருவார், அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சி செய்வார். நீங்கள் எதை சொன்னாலும் கம்முன்னா பண்ணிடணும், செஞ்சுனே இருக்கணும். ஏன்னு ஒரு கேள்வியை கேட்க முடியாது. நீங்கள் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு சரணாகதி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார். கவனமாக இருங்க அந்த வார்த்தை மேலே. நீங்கள் சரணாகதினா உங்கள் சுவாசத்து மேலே நீங்கள் அக்கறையாயிடணும், இல்லை உங்கள் கடவுள் மேலே உங்களுக்கு அக்கறையாயிடணும். எப்போதும் கடவுள் சிந்தனையோடு இருக்கணும். சரியா? ஸோ கடவுளுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆனரபிளாக இருக்கணும். வேறு யாருக்கும் ஆனரபிளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இல்லை, அது ஒரு ஐடியா. அது மாதிரி சொல்லி தான் உங்களை ஏமாற்றுவாங்க. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் எல்லாம் தெரியணுவாங்க. எல்லாரும் சிந்திச்சா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எல்லாரும் தெரினா எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கலாம். அவர் முன்னாடி போய் எல்லாத்தையும் பற்றி புரிஞ்சு வச்சுக்கிறார், உங்களுக்கு உதவுறாரு. படித்ததுக்கு போனதுக்கு உதவுறதுக்கு அவர் கூலியோ இல்லை வேற ஏதோ வாங்கிக்கலாம். அவர் கூலியெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வாங்க மாட்டார், இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறவங்ககிட்ட வாங்கிப்பார். கொடுக்குறவங்க நிறைய கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் அது மாதிரி பேசிக்கிறார். நான் கூலி தான் வாங்குறேன், அதையும் தாண்டி எனக்கு கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. கூலி வாங்கி தான் நான் சொல்லித்தரேன், நீ வாங்குற கூலி ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா தரேன்னு தரவங்களும் இருக்கிறாங்க. நான் யாரையும் சரணாகதி ஆக்குறது இல்லை, நண்பராக தான் பார்ப்பேன். ஏன்னா தப்பு செஞ்சால் நேரடியாக தான் திட்டுவேன், பாலிஷாக பேசுறது இல்லை, முகத்துக்கு நேராக பேசுவேன். குற்றம்னா 10 ரூபா குத்துட்டு 10 ரூபா குத்தேன் 10 ரூபா குத்தேன் 10 வாட்டி சொன்னான்னா கீச்சு கூட போட்டுருவேன். புரியுதானே சொல்கிறேன்ட்டு மறந்துடணும். ஆனால் அங்கே சரணாகதியில் அப்படி கிடையாது, நீங்கள் கொடுத்துக்கினே இருக்கணும், அவர் வாங்கினே இருப்பார். புரியுதா? நீங்கள் செஞ்சதை நீங்கள் மறந்துடணும். இங்கே கூலி குத்தா வந்துடுவீங்க தானே, அந்த மாதிரி கூலி குத்து தான் நினச்சிக்கணும். சரணாகதியில் அப்படி இல்லை. நீங்கள் எல்லா இடத்துலையும் அவன் குருவே அல்லது அந்த சரணாகதின்னு சொல்கிற ஒருத்தரை நீங்கள் நினச்சி பார்க்கணும். நான் அந்த இடத்துல கடவுள் என்ன நீங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் சரணாகதியாக இருக்கணும். உங்கள் இயற்கை ஒழுக்கத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்கள் தேவைகள் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. இந்த சமூகம் அசிங்கம் அழகு இல்லை நல்லா இல்லைன்னா சொல்லும், ஆனால் நீங்கள் தான் உங்கள் தேவை மேலே அக்கறையாக இருக்கணும். உங்கள் தேவை தீர்த்துக்கிறதுல யாருக்கு வெறியாக இருக்கணும்னா உங்களுக்கு தான். நீங்கள் தான் சாக போகிறீங்க. ஸோ சரணாகதி கடவுள்கிட்ட இல்லை, உங்ககிட்ட. உங்களை நீங்களே கொண்டாடத்துல ரொம்ப அக்கறையாக இருங்க. நல்ல உடுப்பு, நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை யார் வாழணும்? நீங்கள் தான். ஸோ உங்கள் மேலே தான் நீங்கள் அக்கறையாக இருக்கணும், உங்களுக்கு தான் நீங்கள் ஆனரபிளாக இருக்கணும். வித்தியாருக்கு இருக்க முடியாது, இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இங்கே குருன்ற பேரில் சரணாகதி என்ற பேரில் நீங்கள் உங்கள் சொந்த வாழ்க்கையை இழந்துருவீங்க. அவர் ஏதோ ஒரு அமாவாசைக்கோ ஏதோ பௌர்ணமிக்கோ வாணுவார், இல்லை ஏதோ ஒரு மத புக்கு எடுத்து வச்சிங்கன்னு அவர் நல்லவர் இவர் நல்லவர்னுவார். இந்த மாதிரி ஒரு டேர்ம் போட்டு இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லி வச்சுருப்பார். உங்கள் சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு கொடுங்கன்னு சொல்லுவார். எல்லாம் உங்களை ஏமாத்துறதுக்கான தந்திரம் அதெல்லாம்.